அன்பு மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் இயல் 6இல் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடப்பகுதிகள் பற்றி ஒரு அறிமுகத்தை இப்போது பார்ப்போம். நிலாமுற்றம் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடப்பகுதிகள் நிகழ்களை என்ற உரைநடை, செய்யுள் பகுதியில் பூத்தொடுத்தல், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், கம்பராமாயண பகுதிகள், துணைப்பாட பகுதியில் சா கந்தசாமி அவர்கள் இயற்றிய பாய்ச்சல் என்னும் சிறுகதை, இலக்கண பகுதிகளில் அகப்பொருள் இலக்கணம் ஆகியன இந்த இயலில் நமக்கு பாடமாக இடம்பெற்றுள்ளன. இன்று நாம் முதலில் உரைநடை பகுதியை பார்க்க இருக்கிறோம். இந்த உரைநடையின் தலைப்பு நிகழ்களை. நிகழ்களை, கலை என்ற சொல் மனிதர்களுக்கு இன்பம் பயப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உரு பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராது இடர் என்று கம்பர் சரஸ்வதி அந்தாதி என்னும் நூலில் கலைகள் மொத்தம் 64 என்று குறிப்பிடுகிறார். நடனக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டடக்கலை என்று 64 கலைகள் இடம்பெற்று இருக்கின்றன. இந்த 64 வகை கலைகளில் நமக்கு பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடியது ஆடல் கலை. ஆடல் கலையின் பல கூறுகளை பற்றி இப்பாடம் விரிவாக நமக்கு பேசுகின்றது. இந்த பாடப்பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பாக நுழையும் முன் பகுதியை இப்போது நாம் பார்ப்போம். கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தினையும் தருவன, கருத்துடன் கலைத்திறனை நோக்காக கொண்டு கால வெள்ளத்தை கடந்து நிற்பன, ஆடல் பாடல் இசை நடிப்பு ஒப்பனை உரையாடல் வழியாக மக்களை மகிழ்வடையச் செய்வன, சமூக பண்பாட்டு தளத்தின் கருத்து கருவூலமாக திகழ்பவை, நுட்பமான உணர்வுகளின் உறைவிடமாக இருப்பன. இவை யாவை? அவைதான் மக்கள் பண்பாட்டின் பதிவுகளான நிகழ்கலைகள். சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பிரித்து பார்க்க இயலா கூறுகளாக திகழ்பவை நிகழ்கலைகள். இவை மக்களுக்கு மகிழ்ச்சி என்னும் கனி கொடுத்து கவலையை போக்குகின்றன. சமுதாய நிகழ்வுகளின் ஆவணங்களாகவும் செய்திகளை தரும் ஊடகங்களாகவும் திகழ்கின்றன. பழந்தமிழ் மக்களின் கலை, அழகியல், புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிவதற்கு தற்காலத்தில் நிகழ்த்தப்படும் கலைகள் துணை புரிகின்றன. இன்று நாம் உலகில் எந்த பகுதியில் என்ன நிகழ்ந்தாலும் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு நமக்கு தொலைக்காட்சி, திறன்பேசி, கணினி என்று பல கருவிகள் துணை புரிகின்றன. அன்றைய காலகட்டத்தில் மக்கள் செய்திகளை அறிந்து கொள்வதற்கும் உலகத்தின் பல பகுதிகளில் நிகழக்கூடிய செய்திகளை உணர்ந்து கொள்வதற்கும் கலைகளே துணை நின்றன. அவ்வாறு விளங்கக்கூடிய கலைகளில் ஒன்றாக திகழக்கூடிய கரகாட்டத்தை குறித்து நாம் இப்பொழுது விளக்கமாக காண்போம். பன்னெடுங்காலமாக மக்களால் விரும்பப்படும் மரபார்ந்த கலைகளில் ஒன்று கரகாட்டம். இந்த கரகாட்டம் நீங்கள் கிராம பகுதிகளில், ஊர் கோயில் திருவிழாக்களில் கட்டாயம் கண்டிருப்பீர்கள். கரகம் என்னும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவதுதான் கரகாட்டம். இந்த நடனத்திற்கு கரகம், கும்பாட்டம், குடக்கூத்து என்ற வேறு பெயர்களும் உண்டு. கரகச் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். தலையில் செம்பு நிற்கும் அளவு எடையை ஏற்றுவதற்கு மணலையோ பச்சரிசையையோ நிரப்புகின்றனர். இந்த கரகமானது கண்ணாடியாலும் பூக்களாலும் அழகூட்டிய கரக கூட்டின் நடுவில் கிளி பொம்மை பொருத்திய மூங்கில் குச்சியை செருகி வைத்து ஆடுகின்றனர். இந்த கரகாட்டம் நிகழ்த்துவதற்கு தவில், பம்பை, நாகசுரம், நையாண்டி மேள இசை போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன.
ஆணும் பெண்ணும் சேர்த்து நிகழ்த்தும் கரகாட்டத்தில் சில நேரங்களில் ஆணே பெண் வேடமிட்டும் ஆடுவார். கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர்தான் நிகழ்த்த வேண்டும் என்ன வரையறை இல்லை. இப்பொழுது கரகாட்டம் குறித்த பத்தியை வாசிக்க கேட்டீர்கள். கரகம் என்பது பல நெடுங்காலமாக தொடர்ந்து ஆடப்படுகின்ற மரபு ஆட்டம். கரகத்தை எவ்வாறு அழகுபடுத்துவார்கள் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இதில் இத்தனை பேர்தான் ஆட வேண்டும் என்கின்ற வரையறை இல்லை. மேலும் இதில் இசைக்கப்படுகின்ற இசைக்கருவிகள் நையாண்டி மேள இசை, நாகசுரம், தவில், பம்பை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்தும் இக்கலையில் சில நேரங்களில் ஆணே பெண் வேடமிட்டும் ஆடுவார்கள். அடுத்ததாக இந்த கரகாட்டம் சங்க இலக்கிய பாடல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தியை பார்க்க போகிறோம். நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இது கரகாட்டத்திற்கு அடிப்படையான ஆட்டம் என்று கருதப்படுகிறது. மாதவி ஆடிய குடக்கூத்து கரகத்தின் அடிப்படை ஆதாரபூர்வமான ஆட்டம். இந்த கரகாட்டமானது தமிழகம் முழுவதும் ஆடப்பட்டாலும் குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் அதிகமாக நிகழ்த்தப்படுகிறது. கரகாட்டம் குறித்த செய்திகளை நாம் இப்போது கண்டோம். இதில் கரகாட்டம் அதிகமாக நிகழ்த்தப்படுகின்ற தமிழக மாவட்டங்கள் யாவை என்ற குறுவினா இடம்பெறலாம். ஒருமதிப்பெண் வினாவில் நீரற வரியா கரகத்து என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது என்ற கேள்வி இடம்பெறலாம். நீங்கள் புறநானூறு என்று கூறுவது என் காதில் விழுகிறது. சிலப்பதிகாரத்தில் கரகாட்டத்திற்கு இட்ட பெயர் என்ன என்று ஒருமதிப்பெண் வினாவில் கேட்டால் குடக்கூத்து என்று நாம் கூறலாம். அடுத்ததாக மயிலாட்டம் என்கின்ற ஆட்ட வகையை பற்றி பார்க்க போகிறோம். மயில் வடிவுள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப ஆடும் ஆட்டமே மயிலாட்டமாகும். நையாண்டி மேளம் இசைக்க, காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒலிக்க, மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவதற்குத்தான் மயிலாட்டம் என்று பெயர். இந்த மயிலாட்டமானது கரகாட்டத்தின் துணையாட்டமாகவும் ஆடப்படும். இந்த மயிலாட்டத்தில் ஊர்ந்து ஆடுதல், மிதந்து ஆடுதல், சுற்றி ஆடுதல், இறகை விரித்து ஆடுதல், தலையை சாய்த்து ஆடுதல், தாவி ஆடுதல், இருபுறமும் சுற்றி ஆடுதல், அகவுதல், தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் ஆகிய அடவுகளை கலைஞர்கள் ஆடி காட்டுவார்கள். இதில் அகவுதல் என்பது ஒரு மயில் என்னவெல்லாம் செய்யுமோ அதையெல்லாம் செய்து காட்டுவதுதான் மயிலாட்டம். மயில் அகவும் என்பது ஒலி மரபு. மயில் எவ்வாறு சத்தமிடுமோ அதுபோல் ஆடுபவர்கள் சத்தமிட்டு கொண்டு ஆடுவதற்கு பேர்தான் அகவுதல். இந்த மயிலாட்டம் குறித்தும் பின்னால் ஒரு விளக்கப்படம் உங்களுக்கு காட்டப்படும். மயிலாட்டம் மயில் வடிவ கூண்டு ஒரு படமானது இங்கு தரப்பட்டுள்ளது. பின்னால் நையாண்டி மேள இசையும் நாகசுரமும் இசைக்க அந்த மயில் வடிவ கூட்டுக்குள் பொருந்தி சாய்ந்து ஆடுகின்ற காட்சி இங்கு நமக்கு படமாக தரப்பட்டுள்ளது. மயிலாட்டத்திற்கு பிறகு நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆட்டம் காவடி ஆட்டம். இந்த காவடி ஆட்டமானது பிரத்யேகமாக முருகன் கோயில்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு ஆட்டம். குன்று இருக்கும் இடமெல்லாம் எம் பெருமான் குமரன் இருக்கும் இடம், அதாவது அறுபடை வீடு கொண்டவன் முருகன். மலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறிஞ்சி நில தெய்வமாகிய முருகனை வழிபடுவதற்கு மக்கள் மலையேறி செல்வார்கள்.
அவ்வாறு ஏறுகின்ற பொழுது வழிபாட்டு பொருள்களை சுமப்பதற்கு சுமையாக இருப்பதால் ஒரு நீல மூங்கில் தண்டின் மீது இரு முனைகளிலும் அந்த பொருள்களை கட்டி மேல் ஏறி சென்றார்கள். அவ்வாறு வழியில் நடந்து செல்கின்ற போது களைப்பு ஏற்படாமல் இருப்ப முருகனை வாழ்த்தி பாடல்கள் பாடுவார்கள். இதன் அடிப்படையில் தோன்றியதுதான் காவடி ஆட்டம். கா என்னும் சொல்லிற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது காவடி ஆட்டம். மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக அதை இணைக்கின்றனர். அந்த அரைவட்ட பகுதியை பட்டு துணியால் மூடி அழகுபடுத்துகின்றனர். மேலும் மயிலிறகு கற்றைகளை இருபுறமும் பொருத்தி மணிகளால் அழகுபடுத்தி காவடியை உருவாக்குகின்றனர். காவடியின் அமைப்புக்கு ஏற்ப அதை மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி என்று அழைக்கின்றனர். இலங்கை, மலேசியா உட்பட புலம்பெயர்ந்த தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் காவடியாட்டம் ஆடப்படுகிறது. நீங்கள் செய்திகளில் கண்டிருப்பீர்கள், தைப்பூச திருநாள் அன்று மலேசியாவின் பிரம்மாண்ட முருகன் கோயில் முன்னால் ஆடப்படுகின்ற அந்த காட்சியை நீங்கள் கண்டும் இருப்பீர்கள். ஆகவே காவடியாட்டம் குறித்த செய்திகள். கா என்ற சொல்லுக்கு பாரம் தாங்கும் கோல். இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி அரைவட்டமாக இணைக்கின்ற போது அது வளைவு தன்மையை பெறுகிறது. மேலும் அதை பட்டு துணியால் மூடி அழகுபடுத்துவார்கள். காவடி ஆட்டத்தின் காவடி வகைகள் என்ற கேள்வி இடம்பெற்றால் மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்காவடி, பறவை காவடி என்று பதில் எழுதலாம். அடுத்ததாக நாம் ஒயிலாட்டம் பார்க்க இருக்கிறோம். ஒயில் என்ற சொல் தமிழின் சிறப்பு வாய்ந்த சொற்களுள் ஒன்று. இந்த சொல்லில் இருந்துதான் ஆங்கில சொல்லான ஸ்டைல் என்ற சொல் பிறந்ததாக மொழிநூல் ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த ஒயிலாட்டம் ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஒயிலாக ஆடும் குழு ஆட்டமே ஒயிலாட்டம். உணர்ச்சிக்கு ஏற்ப பாட்டின் சந்தமும் சந்தத்திற்கு ஏற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி பார்ப்பவர்களின் மனத்தை ஈர்க்கும். இதில் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனிச்சிறப்பு. ஒயிலாட்டம் இரு வரிசையாக நின்று ஆடப்படும். ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்று ஆடும் இந்த ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே ஆடுகிறார்கள். ஒரே குழுவில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடுவதும் உண்டு. இந்த ஒயிலாட்டத்திற்கு இசைக்கப்படும் இசைக்கருவிகள் எவை என்றால், தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு என்று சொல்லப்படுகின்ற பறை. இந்த இசைக்கருவிகள் ஒயிலாட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஒயிலாட்டம் ஆண்கள் மட்டுமே ஆடப்படுகின்ற ஆட்டம். ஒரே நிற துணியை முண்டாசு போல் தலையில் கட்டிக்கொள்வார்கள். கையில் சிறு துணி வைத்திருப்பார்கள். இசைக்கேற்ப கையை வீசி வீசி ஆடுகின்ற ஆட்டம் ஒயிலாட்டம். அடுத்ததாக இப்போது 2 படங்கள் பார்த்திருப்பீர்கள். கரகம் எவ்வாறு அழகப்படுத்தப்படும் என்பதற்கு விளக்கக்கூடிய ஒரு படமானது உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இதுவரை நாம் பாடப்பகுதியில் கரகாட்டம், மயிலாட்டம், காவடியாட்டம், ஒயிலாட்டம் என்ற 4 வகை ஆட்டங்களை பற்றி கண்டோம். இதற்கு அடுத்ததாக நமக்கு இடம்பெற்று இருக்கக்கூடியது தேவராட்டம், சேவையாட்டம். தேவராட்டம் வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது. இதுவும் ஒயிலாட்டம் போன்று ஆண்கள் மட்டுமே ஆடுகின்ற ஆட்டம். இந்த ஆட்டத்திற்கு உருமி என்று அழைக்கப்படுகின்ற தேவ துந்துபி என்ற இசைக்கருவி பயன்படுத்தப்படுகிறது. இந்த தேவராட்டமானது வேட்டி கட்டியும் தலையிலும்
இடுப்பு பகுதியிலும் சிறுதுணி கட்டியும் கால்களில் சலங்கை அணிந்தும் எளிய ஒப்பனையுடன் நிகழ்த்தப்படுகின்றது. இந்த ஆட்டத்தில் பெரும்பான்மையாக 8 முதல் 13 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபு. தேவராட்டத்தில் 8 முதல் 13 நபர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விதி உண்டு. இந்த தேவராட்டம் சடங்கு சார்பாக ஆடப்படுகின்ற ஓர் ஆட்டம். சடங்கு சம்பந்தமாக ஆடப்படுகின்ற ஆட்டம் எது என்றால் தேவராட்டம் என்று சொல்லலாம். தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வருகின்ற கலை சேவையாட்டம். ஆட்டக் கலைஞர்கள் சேவை பலகை, சேமக்களம், ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்து கொண்டு ஆடுவதால் இதற்கு சேவையாட்டம் என்று பெயர் வந்தது. இந்த சேவையாட்டமானது இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தப்படுகிறது. இசை சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தப்படுகின்ற கலை எது என்றால் சேவையாட்டம். சேவையாட்டத்திற்கு பிறகு நமக்கு இடம்பெற்றிருக்கக்கூடியது பொய்க்கால் குதிரை ஆட்டம். பொய்க்கால் குதிரை, நிஜக்கால் அல்ல, பொய்க்கால் குதிரை. எவ்வாறு மயில் வடிவ கூண்டுக்குள் ஒருவர் தன்னை புகுத்தி கொண்டு ஆடுகின்ற ஆட்டம் மயில் ஆட்டம் என்று அழைக்கப்பட்டதோ, அதுபோல் குதிரை வடிவத்திற்குள் இருக்கக்கூடிய பொம்மைக்குள் ஒரு மனிதர் நுழைந்து கொண்டு ஆடுதல். பொய்க்கால் குதிரை ஆட்டமானது போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் ஒன்று. பொய்க்கால் குதிரை ஆட்டமும் ஒன்று. மரத்தாலான பொய்க்காலில் நின்று கொண்டும் குதிரை வடிவுள்ள கூட்டை உடம்பில் சுமந்து கொண்டும் ஆடும் ஆட்டமே பொய்க்கால் குதிரை ஆட்டம். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இந்த ஆட்டம் புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. புரவி என்ற சொல்லுக்கு குதிரை என்று பொருள். ஆகவே பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு புரவி ஆட்டம் என்றும் புரவி நாட்டியம் என்றும் வேறு பெயர்கள் உண்டு. இந்த கலையானது மராட்டியர்கள் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. கலைஞர்கள் தங்கள் கால்களை மறைக்கும் உயரத்திற்கு துணியை கட்டி கொள்கின்றனர். காலில் சலங்கை அணிந்தும் அரசன் அரசி உடையணிந்தும் கிரீடம் அணிந்தும் ஆடுகின்றனர். குதிரை மேல் ஏறி பயணம் செய்வது போன்று கடிவாளத்தை ஆட்டியும் காலை உயர்த்தியும் 4 புறமும் ஓடியும் ஆடுகின்றனர். பொய்க்கால் குதிரையாட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. நையாண்டி மேளமும் நாகசுரமும் இசைக்கப்படுகின்றன. நையாண்டி மேளமும் நாகசுரமும் இசைக்கப்படுகின்றன. பாடல்கள் பொய்க்கால் குதிரையாட்டத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை. இது ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்று அழைக்கப்படுகிறது. பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு ராஜஸ்தானில் என்ன பெயர்? கச்சிக்கொடி. இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்திற்கு கேரளத்தில் குதிரை களி என்று பெயர். கேரளத்தில் குதிரை களி என்றும் ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் அழைக்கப்படுகின்ற ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம். ஆகவே இன்றைய பாடப்பகுதிகளில் நாம் இதுவரை நிகழ்கலை உரைநடை பகுதியில் கரகாட்டம், மயிலாட்டம், காவடியாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம் மற்றும் சேவையாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் ஆகிய ஆட்ட வகைகளை கண்டோம். இந்த உரைநடையில் இருந்து சில குறிப்புகளும் வினாக்களையும் இப்போது பார்ப்போம். கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர்தான் இடம்பெற வேண்டும் என்ற வரையறை இல்லை. எத்தனை பேர் வேண்டுமானாலும் ஆடுகின்ற ஆட்டம் கரகாட்டம். பாரம் தாங்கும் கோல் என பொருள் தருகின்ற சொல் எது என்றால் நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். என்ன சொல்? கா. கா என்ற சொல்லுக்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள்.
நீர் அற வரியா கரகத்து என்று கரகத்தை குறிப்பிடும் இலக்கியத்தின் பெயர் புறநானூறு. நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படுகின்ற கலை வடிவங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கரகாட்டம் வேறு எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது என்று வினா தொடுத்தால் நாம் சொல்லிவிடுவோம். கரகாட்டம் நடனம், கரகம், கும்பாட்டம், குடக்கூத்து என்று அழைக்கப்படுகிறது என்று பதில் சொல்லிவிடுவோம். கரகாட்டத்தின் துணையாட்டமாக விளங்கப்படுகின்ற ஆட்டம் எது? மயிலாட்டம். கரகாட்டத்தில் பயன்படுத்தப்படுகின்ற இசை கருவிகள் யாவை என்று குருவினாவில் கேட்டால் நையாண்டி மேள இசை, நாகசுரம் என்று நீங்கள் பதில் சொல்லிவிடுவீர்கள். நையாண்டி மேள இசை, நாகசுரம், தவில், பம்பை. தவில், பம்பை, நையாண்டி மேள இசை, நாகசுரம் போன்ற கருவிகள் கரகாட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது. கரகாட்டம் குறித்து இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு காப்பியம் எது என்று கேட்டால் சிலப்பதிகாரம் என்று சொல்லிவிடலாம். சிலப்பதிகாரத்தில் கரகாட்டத்தை எவ்வாறு அழைக்கிறார்கள்? குடக்கூத்து என்று அழைக்கிறார்கள். அடுத்ததாக மயிலாட்டத்தின் ஆட்ட முறைகள் பற்றி எழுதுக என்றால் ஊர்ந்து ஆடுதல், மிதந்து ஆடுதல், சுற்றி ஆடுதல், இறகை விரித்தாடுதல், தாவி ஆடுதல், தலையை சாய்த்தாடுதல், இருபுறமும் சுற்றி ஆடுதல், அகவுதல், தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் ஆகிய அடவுகளை பின்பற்றுகின்ற ஆட்டம் மயிலாட்டம். பாரந்தாங்கும் கோல், மலைமேல் உள்ள முருகனை தரிசிப்பதற்கு பக்தர்கள் காவடி எடுத்துக்கொண்டு ஆடிச் செல்கின்ற ஆட்டமே காவடி ஆட்டம். இது மலேசியா உட்பட்ட புலம்பெயர் நாடுகள், தமிழர்கள் எங்கு உலகின் பல பகுதிகளுக்கு சென்றோரோ அங்கெல்லாம் ஆடப்படுகின்ற கலையாக விளங்குவது காவடியாட்டம். ஒயிலாட்டம் ஒரே நிற துணியை முண்டாசு போல் கட்டிக்கொண்டு சிறு துணியை கையில் வைத்து கொண்டு ஆடுகின்ற ஆட்டம் ஒயிலாட்டம். ஆண்கள் மட்டுமே ஆடக்கூடிய ஆட்டம். இரு வரிசையில் நின்று ஆடுவார்கள். கம்பீரமாக ஆடுவதே இந்த ஆட்டத்தின் சிறப்பு. இந்த ஒயிலாட்டத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய இசைக்கருவிகள் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள். தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய இசைக்கருவி? தேவராட்டம். தேவராட்டம் போன்றே ஆடப்படும் மற்றொரு வகை ஆட்டம் சேவையாட்டம். சேவையாட்டத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய இசைக்கருவிகள் சேவை பலகை, சேமக்கலம், ஜால்ரா. சேவையாட்டமானது இசைச்சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்தப்படுகின்றன. பொய்க்கால் குதிரையாட்டம் எங்கிருந்து தமிழகத்திற்கு வந்தது? மராட்டியர் காலத்தில் இது மகாராஷ்டிராவில் இருந்து தமிழகத்திற்கு வந்தது. பொய்க்கால் குதிரைக்கு ராஜஸ்தானில் என்ன பெயர்? கச்சிக்கொடி. கேரளத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குதிரைக்களி. இது இன்றைய பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய குறிப்புகள். இத்துடன் உங்களுக்கு ஒரு 5 குறுமதிப்பெண் 5 குறு வினாக்கள், அதாவது 10 மதிப்பெண்கள் கொண்ட 5 2 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 10 1 மதிப்பெண் வினாக்கள் பயிற்சியாக இன்று கொடுக்கப்படும். இந்த பாடத்தை நன்கு கேட்டதற்கு பிறகு நீங்கள் அவற்றிற்குரிய விடைகளை உள்வாங்கி எழுதி அதை உங்கள் வகுப்பாசிரியர் குழுவில் புகைப்படம் எடுத்து முதல் பக்கத்தை அனுப்புங்கள். இன்றைய பாடம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த உரைநடையின் தொடர்ச்சியை நாளை நாம் காண்போம். நன்றி மாணவர்களே, நன்றி.